மனோஜுக்கு ரோஹிணி பிறந்தநாள் கிஃப்ட் ஒன்று கொடுக்கிறாள். மறுபக்கம் முத்து ஒரு முடிவு எடுத்துள்ளார். அடுத்ததாக பார்வதி மனோஜ் பணத்தை கண்டுபிடிக்க வெற்றிலையில் மை போட்டு பார்க்கும் சாமியாரை அழைத்து வர அவர் வெற்றிலையில் மை போட்டு பார்க்க எதுவும் தெரியாமல் இருக்கிறது. ஸ்ருதி கிண்டல் அடிக்க பிறகு அவர் வெற்றிலையில் ஒரு ஓட்டை போட்டு பார்க்க ஸ்ருதி அப்போது தெரியுது என்று சொல்ல என்ன தெரியுது என்று மனோஜ் கேட்க அவர் போட்ட ஓட்டை வழியாக கை தெரியுது என்று சொல்ல அனைவரும் சிரிக்கின்றனர். அதனால் சாமியார் டென்ஷன் ஆகி மனோஜ் வைத்த காசையும் எடுத்துக்கொண்டு இவங்க எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நான் இனிமேல் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி வேகமாக சென்று விட்டார். உடனே மனோஜை மற்றவர்கள் கிண்டல் செய்ய அவர் ரூமுக்கு சென்று விடுகிறார். மறுபக்கம் முத்து தனியாக உட்கார்ந்து யோசித்து கொண்டிருக்க மீனா வருகிறார். என்ன விஷயம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என்று கேட்க அதற்கு முத்து இவ்வளவு படிச்சிருக்கானே, மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு இருக்கான், இப்போ படிப்புக்கும் மூளைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் அண்ணன் முதல்ல கொஞ்சம் அறிவாளியாக இருப்பார்னு தான் நான் நினைச்சேன், ஆனால் இப்படி இருக்காரு என்று சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இந்த பணத்தை அவன் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. இது அப்பாவோட பணம், இதை நாம் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்ல அதற்கு மீனா மாமா தான் நம்மளைய இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரே என்று சொல்ல, ஆனால் முத்து சொல்கிறார் இவன் பணத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. ஒன்று கதிரை தேடி ஓடி ஆக்சிடெண்ட் ஆகி வர்றான், இல்லைன்னா சாமியாரை கூட்டிகிட்டு வர்றான். இவன் எப்படி கண்டுபிடிப்பான்? நம்ம சிசிடிவி வீடியோவில் இருக்கிற அவனோட போட்டோவை என்னோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி தேடி பார்க்க சொல்கிறேன் என முடிவெடுக்கிறான். மறுபக்கம் மனோஜ் பாத்ரூமில் இருந்து வெளியே வர ட்ரெஸ்ஸோட ஒரு ரோஸ் இருக்கிறது. மனோஜ் வந்து பார்க்க சர்ப்ரைஸ் ஆகி நிற்க ரோஹிணி ஓடி வந்து கட்டிப்பிடித்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாள். உனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக சர்ப்ரைஸ் இருந்துக்கிட்டே இருக்கு மனோஜ், நீ ரெடி ஆகிட்டு வா என்று சொல்லி கிளம்பி வெளியே வருகிறாள். பிறகு மனோஜ் ரெடியாகி வர ரோஹிணி மீனாகிட்ட மனோஜோட பிறந்தநாள், இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கணும், நீங்கள் தான் சமைக்கணும்னு சொல்ல மீனா சொல்கிறாள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமைச்சு தர்றேன். உடனே முத்து மனோஜை கிண்டல் அடிக்க இன்னைக்கு ஒரு நாளாவது அவரை எதுவும் சொல்லாதீங்க என்று மீனா சொல்ல சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார் முத்து. கொஞ்ச நேரத்தில் ஒரு நபர் மனோஜ் பெயரில் கார் புக்காக இருப்பதாகவும் கலர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடும் என்று சொல்கிறார். உடனே மனோஜ் நான் எதுவும் பண்ணலை என்று சொல்ல ரோஹிணி உங்களுக்காக நான் தான் புக் பண்ணினேன், இதுவும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்று சொல்கிறாள். நீங்கள் கலரை சூஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாள். ஆனால் முத்துவின் வாய் மனோஜை கலாய்க்காமல் இருக்க முடியல. வாயை திறந்துட்டு வேண்டாம் அமைதியாக இருந்துக்கலாம்னு அமைதியாக உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரத்தில் கேக் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு நபர் கொடுக்க இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் என்று கேட்க எடுத்து வைத்து அனைவரையும் கேக் வெட்ட கூப்பிடுகிறாள். மீனா அத்தை மாமா வந்துடட்டும் என்று சொல்ல அவங்க வரும்போது இன்னொரு கேக் வெட்டிக்கலாம், டைம் ஆகுது என்று சொல்லி கேக் வெட்டுகிறார்கள். பிறகு நாளைக்கு பரசு மாமா கல்யாணம் இருக்கு, யாரும் மறந்துடாதீங்க என்று முத்து சொல்ல ரோஹிணி நான் தான் மேக்கப் பண்ண போறேன், எப்படி மறப்பேன் என்று சொல்கிறாள். பிறகு அனைவரும் பரசு கல்யாணத்திற்கு காரில் வந்து இறங்க உள்ளே கறிக்கடைக்காரர் மணி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டு இருக்கிறார். இவர்கள் குடும்பத்துடன் வர பரசு சந்தோஷமாக அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து செல்கிறார். அண்ணாமலை மீனாவின் டெக்கரேஷன்களை பாராட்ட பரசு முத்து மீனாவை பற்றி பெருமையாக பேசுகிறார். இதனால் விஜயா கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இவங்க 2 பேரும் புராணம் தான் ஓடிட்டு இருக்குன்னு கடுப்பாகிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரோஹிணி பொண்ணு ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, மேக்கப் பண்ணணும்னு சொல்லி சென்றுவிட பிறகு இருப்பவர்கள் உள்ளே சென்று உட்காருகின்றனர். உடனே மணி மேக்கப் போட வந்திருக்காங்க, அவங்களுக்கு காப்பி கொடுக்கணும்னு சொல்லி அவரே போக அவர் ரோஹிணியை பார்க்கிறாரா இல்லையா, என்ன நடக்கப் போகிறது என்று நாளைய எபிசோடில் பார்க்கலாம் வாங்க.